ப்ரோ வணக்கம் ப்ரோ. நான் ராஜேஷ் பேசுகிறேன். 29th பேட்ச். ஃபார்ச்சுனாவுக்கு முன்னாடி நான் ஒரு வேறு இன்ஸ்டியூட்டில் கிளாஸ் அட்டன் பண்ணேன். அதில் கொஞ்சம் நாலேஜ் கேதர் பண்ணேன். பட் ஆனால் ஃபுல்லாக நான் சக்ஸஸ் பண்ணேன்னா ட்ரேடிங்கில் அப்படின்னா நான் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ணல. எனக்கு எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது, எங்கே ஸ்டாப் லாஸ் ப்ராப்பராக வைக்கிறது, ஸோ அந்த விஷயங்களில் எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. அதுக்கப்புறம் ஃபார்ச்சுனா என்னோடய பேட்ச் நண்பர் தான் ஒருத்தர் அவர் இன்ட்ரோ பண்ணார். ஸோ அப்படி இன்ட்ரோ ஆனது தான் ஃபார்ச்சுனா. வரும்போது நான் ஜீரோவாக தான் வந்தேன். சரி என்ன தான் சொல்கிறாங்க என்ன எதுவும் தெரில, மற்ற இன்ஸ்டியூட் மாதிரி தான் இருக்குமான்னு நினச்சி தான் உள்ளே வந்தேன். பேசிக் கிளாஸ் ஷர்மா எடுத்தார், சூப்பராக எடுத்தார். அது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கோர்ஸ் நீங்கள் எடுத்தீங்க. ஒன் பை ஒன்னாக ஒரு ஸ்டெப்பும், அதாவது ஒரு ஸ்டெப்புமே கிளியர் கட்டாக இது இன்றைக்கி போதும், இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடிக்கடிக்கு நீங்கள் சொன்ன விஷயங்கள் ப்ராக்டிஸ், அந்த ப்ராக்டிஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் சொன்னது டிட்டோ ஃபாலோ பண்ணேன். அது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு டிக்ஷனரியாக எடுத்து பார்க்கும்போது தான் அதுக்குண்டான ரிசல்ட் எனக்கு தெரிஞ்சது ப்ரோ. எப்படி ட்ரை பண்ணணும், என்ன ஏதுன்னு கொஞ்சம் இன்ச் பை இன்ச்சாக கொஞ்சம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அது அப்படி ஆரம்பித்தது தான் என்னோடய ஜேர்னி. அதுக்கப்புறம் தான் ப்ராக்டிஸ் பண்ண தான் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கொஞ்சம் பில்ட் ஆச்சு ப்ரோ. ப்ராக்டிஸ் பண்ணும்போது சில லாஸஸ் வந்தது, ஆனால் பெரிய லாஸஸ் வரல. அதுதான் ப்ளஸ்ஸு. இங்கே பெரிய லாஸஸ் வரல, சின்ன லாஸ் தான் வந்தது. பட் ப்ராஃபிட் பெருசாக இருந்தது. ஃபண்டட் அக்கௌண்ட்டு எடுக்கலான்ட்டு முடிவு பண்ணி தான் நான் 6000 அக்கௌண்ட் நான் பை பண்ணேன் ப்ரோ. பை பண்ணேன். நீங்கள் சொன்னது தான் ஃபாலோ பண்ணேன். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். ஃபஸ்ட்டு ஃபேஸ் நான் ஒரு வாரத்தில் கிளியர் பண்ணேன் ப்ரோ. அதுக்கப்புறம் எனக்கு செகண்ட் ஃபேஸ் வந்தது. செகண்ட் ஃபேஸ் நான் டிட்டோ ஃபாலோ பண்ணி ஒன் டேயில் நான் அது கிளியர் பண்ணேன். ரொம்ப 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 நன்றி. இது எப்படி சாத்தியம்னா அது உங்களால் தான். உங்களோட அந்த கைடன்ஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சரிங்களா, பாஸ் பண்ணிட்டேன். லைவ் அக்கௌண்ட் கிடச்சிருச்சு. அடுத்து இப்போது பே அவுட் எடுக்கணும், அவ்வளோதான் விஷயம். இதுதான் என்னோடய ஃபார்ச்சுனா ஜேர்னி. சரிங்களா, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. கைடன்ஸ் எல்லா விதத்துலையும் சப்போர்ட், எது வந்தாலும் ரீப்ளே உடனே பண்ணிங்க. ஸோ எதனா ஒரு டவுட் இருந்தாலும் அதுக்கு தனி செக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு கைடன்ஸ் பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. உங்களால் இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் வரணும் ப்ரோ, அவ்வளோதான். நானும் இன்னும் அடுத்தடுத்த பெரிய அக்கௌண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும்னு ஐடியாவில் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு முழுக்க எனக்கு நம்பிக்கை கொடுத்தது ராஜன் ப்ரோ. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் கண்டிப்பாக உங்களை மறக்கவும் மாட்டேன். சரிங்களா, ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. இப்போது எனக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது உங்களால் தான். அது மறக்க முடியாது என்னால். ரொம்ப நன்றி.